ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம பேபி பிளான் பண்ண போகிறோம்னா ஒரு மினிமம் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ப்ரெக்னன்சி ஜேர்னியை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போக நிறைய சான்ஸ் இருக்குது. மாமும் டேர் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், பேபி பிளான் பண்ண போகிறீங்கன்னா ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அதை நம்ம 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே போட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு கைனகாலஜிஸ்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன், நம்மளுக்கு பிபி, சுகர், தைராய்டு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. தேர்ட் ஒன், பிஎம்ஐ. நம்ம பிஎம்ஐ செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் இருக்கோமா இல்லை ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கோமா பார்த்துட்டு அதுக்கான வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது ஓரளவுக்கு நார்மலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒன், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த பீட்சா, பர்கர், கோக்கு இந்த மாதிரியான திங்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாக கீரை, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நம்ம இதெல்லாமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபிஃப்த் ஒன், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியாச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மாம் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, முக்கியமாக அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணாதான் ஒரு ப்ரெக்னன்சி ஜேர்னி வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பேருமே பண்ணணும். 6th, எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ளஸ் கண்டிப்பாக ஒரு 8 hours ஆச்சு ஸ்லீப் இருக்கணும். 7th ஒன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு இல்லை நம்மளை டிப்ரெஸ் பண்ணுறவங்க, ஸ்ட்ரெஸ் ஆக்குறவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க கிட்டதெல்லாம் கொஞ்சம் விலகியே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் சில விஷயம்லாம் நான் ஃபாலோ பண்ணாமல் என்னெல்லாம் வந்து நான் என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னிகளில் அடிகள் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஃபர்தராக வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.